பொடி ஆகிடும். ஸோ இதில் வந்து இந்த சாம்பலையும் கலந்து இந்த சாம்பலையும் கலந்து பாருங்கள், இது மாட்டு எரு க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன் பரட்டியை. இது வந்து சாம்பல் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட செடி எந்த அளவுக்கு இருக்கோ, பெரிய க்ரோ பேக்னால் தாராளமாக 2 பிடி கொடுக்கலாம், 2 கைப்பிடி போடலாம். அதே மாதிரி கொடி வகைகளுக்கு பெரிய ட்ரேயில் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா பெரிய ஒரு கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னா தாராளமாக 3 பிடி கொடுக்கலாம், 3-4 பிடி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்துருங்க. ரெண்டையுமே சேர்த்துட்டு இது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். நீங்கள் தாராளமாக இதை நிறைய கலந்து மொத்தமாக வச்சுட்டு எல்லா செடிகளுக்கும் ஒரு பக்கெட்டில் எடுத்துன்னு போய் போட்டுடலாம். இப்போ நான் இங்கே வச்சு இருக்கிற செடிகள் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கத்திரிக்காய் செடி. இது நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ பூ வச்சு இதுக்கு கொடுத்தோம்னா இது நல்லா வளர்ந்து நிறைய காய்க்கும். ஸோ இப்போ நான் இதில் முதல்ல மேலே சாயிலை கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன். லூஸாக்கின அப்புறம் இதை கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி ரெண்டும் சேர்த்து 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி போட்டுட்டு கொஞ்சம் கார்டன் சாயில் வச்சுருக்கேன், அதையும் மேலே தூவிட்டு அதையும் மேலே தூவி இதால் கொஞ்சம் அப்படியே கலந்து விட வேண்டியது. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் போட்டு கட்டுறேன். இது தக்காளி செடி, இது காய்ச்சி முடிஞ்சிடுத்து. அதுக்கும் இன்னொரு செடி இருக்குது, அதனால அதுக்கும் போடுவோம். இது பாருங்கள், தக்காளி செடி பேஸில் இப்படி கலந்துட்டு மண்ணை வந்து நல்லா கிளறி விடுங்க. முதல்ல கிளறி விட்டுட்டு இந்த இப்போ கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கலவை, அது வந்து ஒரு பிடி எடுத்து இப்படி சுற்றிலும் போட்டு விடுங்க. இதுக்கும் நான் 2 கைப்பிடி தாராளமாக போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கார்டன் சாயில் எடுத்துகிட்டு